மல்லிப்பூ செடி இவ்வளோ பூ பூக்கிறதுக்கு என்ன செய்யணும்? எனக்கு கட்டிங் கிடைக்குமா? டிப்ஸு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்களா? அவங்களுக்கான வீடியோ தான் இது. நான் வந்து அர்ஜென்ட்டாக எடுத்தேன். அதனால் அந்தளவுக்கு தெளிவாக இல்லைனாலும் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. இது வந்து ஏற்கனவே நான் பறித்த பூவு. இப்போ வந்து பூவெல்லாம் பறிச்சுட்டு முடிஞ்சதுக்கப்புறம் செடி வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நான் அடுத்த ட்ரிப்புக்காக இலையெல்லாம் உருவி விடுறேன். ஃபுல்லாக இலையை வந்து உருவி விடணும். ஒவ்வொரு இலையை எடுத்து விடணும். ஏன் அந்த ஒவ்வொரு இலையை எடுத்து விடுறேன்றதுக்கான விளக்கத்தை வந்து நான் அடுத்தடுத்து சொல்லிகிட்டே இருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து முழுசாக தெரியும். இப்போ வந்து ஒவ்வொரு அந்த இலையை ஃபுல்லும் உருவி விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு ட்ரிப் எடுத்துட்டேன். இந்த மாதிரி நான் ஒரு 3 இல்லைன்னா 4 ட்ரிப் வந்து அறுப்பேன். நான் ஊருக்கு போயிருந்ததுனால கொஞ்சம் கேப்பில் வந்து கொஞ்சம் உருவிடாது இருந்தோடனே அதுவாக தானாக துளுர்த்துட்டு வந்துச்சு. நம்ம பூ முடியுது அடுத்த நாள் வந்து ஒரு 10 பூ 15 பூ தான் அறுக்குதுனாவே நம்ம அப்போயே வந்து அந்த பூ வந்திருக்க அரும்பை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் உருவி இலையெல்லாம் எடுத்து விட்டுருணும். ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து பாதி செடியை கட் பண்ணி விட்டு வளர்ந்து நிறைய பூ பூத்துருச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம அறுக்கிறதுக்கு வந்து இலையை உருவி விடணும். மேலே வந்து சும்மா லைட்டாக கட் பண்ணணும், ரொம்ப கட் பண்ணக்கூடாது. ஒரு சுண்டு வர லைட்டு அளவுக்கு மட்டும் கட் பண்ணி விட்டால் போதும். இப்போ நான் வந்து உருவி விடாதனால அதுவே தானாக வந்து பூ பூத்துருக்கு பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து கட்டிங் கேட்டிருந்தீங்களா? கட்டிங் எப்படி எடுக்கிறதுனா, நான் இதையும் கட்டிங்காக தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன். அவங்கக்கிட்டேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அவங்களது இன்ன வரையும் பூ பூக்கவே இல்லை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிழல் இருக்குது. நீங்கள் வந்து பூ வைக்கலன்னு சொல்கிறீங்க இல்லையா? எப்படி இவ்வளோ பூ பூக்குதுன்னீங்களா? என்னோடய செடி வந்து நல்லா வெயிலில் தான் இருக்கும். லைட்டாக சும்மா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் நிழல் வரும் பலா செடியிலேருந்து. மற்றபடி வெயிலில் மட்டும்தான் இருக்கும். நான் கட்டிங் எடுத்துகிட்டு வந்த செடி வந்து இப்போ வரைக்குமே அதே அளவில் தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக சுற்றிலும் மரமே, ஃபுல்லாக நிழல் தான். 24 ஹவர்ஸும் நிழல்லே இருக்குது. அதனால தான் பூ வைக்கல. நீங்கள் செடி வைக்கிறதா இருந்தால் வெயிலில் வைங்க, கண்டிப்பாக இறக்காது. தண்ணி வந்து விட்டுட்டே இருங்க. எந்த அளவுக்கு நம்ம தண்ணி கொடுக்குறோமோ அந்தளவுக்கு வரும். இது ஏற்கனவே அதுவே பதியம் போட்டிருக்கு. அதை வந்து நான் பிடுங்கி வந்து கொடுத்தாலே அது சப்போஸ் வராமல் கூட போயிடும். நான் திரும்பவும் புதுசாக எத்தனை பேர் கேட்டிங்களோ அத்தனை பேருக்கு பதியம் போட்டு கொடுக்குறேன். இப்போ பதியம் போட்டால் அந்தளவுக்கு பதியம் பிடிக்காது. மழை வந்து தூறுச்சுன்னா மழையறதுக்கு போட்டால் அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கும். ஒரு கிளையை வந்து கீழே வளைச்சி மண்ணோட அது புதைச்சி மேலே கல் அழுத்தி வச்சுட்டா அதுலேருந்து வேர் வந்து பதியம் வந்துடும். பதியம் எப்படி போடுறதுன்றதுக்கான வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவாக கொடுக்குறேன். இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, எப்படிக்கா உங்களுக்கு இவ்வளோ பூ பூக்குதுன்னு கேட்டிங்க இல்லையா? இப்போ வந்து நான் இந்த ஒரு பக்கங்கிற கிளையில மட்டும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அது வந்து அந்த லைட்டாக பதியம் போட்டு வந்த செட்டையிலேருந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஏற்கனவே பூ பூத்துட்டு அந்த அரும்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, காஞ்சிட்டு அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இலைய ஃபுல்லாக எடுத்து விட்டுணும். சும்மா ஒரு கொஞ்சோண்டு அளவு மட்டும் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து கிளையை வந்து உடச்சி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக இலைய ஒரு இலைலாம் எடுக்கணும். ஏன் இலையை எடுக்கிறோன்னு கேட்டால் இலை செத்துடாதுன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இலையை எடுக்கிறதுனால செடி சாகாது. இப்போ நம்ம ஒவ்வொரு இலையும் எடுத்து விட்டிங்கன்னா அந்த ஒவ்வொரு இலையிலேருந்து துளுப்பு வரும். உங்களுக்கு ஏன் அவ்வளோ பூ வைக்குதுன்னு கேட்டிங்கல்ல, நான் ஒவ்வொரு இலையாக எடுத்து விட்டுருவேன். செடி வந்து வெறும் குச்சி மட்டும்தான் இருக்கும், அதில் இலையே இருக்காது. ஒரு குட்டி குட்டி இலைங்க தான் அங்கங்கே இருக்கும். அது கட் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 or 4 டேஸில் பார்த்திங்கன்னா எல்லா இலை கிள்ளி விட்டுட்டா வந்து ஒரு இலைக்கு எடுத்தாவே ஒரு துளுப்பு. அதுக்கு ஆப்போசிட்டில் இலை இருக்குதுன்னா அங்கேயும் ஒரு துளிர் வரும், 2 துளிர் வரும். அப்போ ஒரு செட்டாயில் நம்ம எத்தனை ஒரு 10 இலை 15 இலை கிள்ளி விட்டால் கூட அத்தனை துளிப்பு வரும். அத்தனை துளிப்புக்கும் அரும்பு வரும். அப்போ நிறைய பூ வைக்குமோ வைக்காதான் நீங்களே சொல்லுங்கள். நாங்கள் வந்து ஊசு மல்லிப்பூத்தோட பக்கம் தான் நாங்கள் வந்து குண்டு மல்லிப்பூ செடி நட்டு வச்சுருக்கேன். அதுக்கு தண்ணி பாய்க்கும் போது அப்படியே மல்லி செடிக்கும் தண்ணி பாய்ச்சிடும். இதுக்கு வந்து நீங்கள் உரம் போடுறீங்களான்னு கேட்டிங்க. கண்டிப்பாக இன்ன வரையுமே நான் உரம் போட்டதே இல்லை. பக்கத்தில் ஊசு மல்லிப்பூ செடிக்கு கூட உரம் வைப்பாங்க, ஆனால் இதுக்கு வந்து வைக்கவும் மாட்டாங்க. அங்கே பக்கத்தில் வந்து வாழை செடி இருக்கிறதுனால அந்த பக்கம் உரம் வைக்கிறதில்ல, இன்ன வரையும் வச்சதும் இல்லை. பலா செடிக்கு கூட உரம் வச்சுருக்குங்க. இங்கே தண்ணி வந்து பக்கமே கொட்டுறதுனால நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா செடி வருது. இதுலேருந்து கட்டிங் வந்து நான் போடுற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவாக நான் போடுறேன். இவ்வளோ தாங்க நான் பண்ணுறேன், வேறு எதுவுமே பண்ணலை. மேல் மருந்தும் இல்லை, அடி மருந்தும் இல்லை, எந்த மருந்தும் வைக்கிறதில்ல. உங்களுக்கு பூ வேணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு இலையை எடுத்து விடுங்க. பொறுமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்து விட்டிங்கன்னா நல்லா பூ பூக்கும். நான் ஏற்கனவே இந்த செடி இது வந்து இலை எடுத்து விட்டது வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதாங்க அந்த வீடியோ. இது போல் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இலையெல்லாம் எடுத்து விட்டு பாருங்கள், அதிகமாக பூ பூக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன இலையை கூட எடுத்து விட்டுட்டா நல்லா அரும்பு வந்து நிறைய பூ வைக்கும்.
இப்போ உங்களோட டவுட்டெல்லாம் கிளியர் ஆகிட்டுக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.